வீட்டு உபயோக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர் விலை 60 ரூபாய் உயர்ந்தது. 11 மாதங்களுக்கு பின் விலையை உயர்த்திய எண்ணெய் நிறுவனங்கள். சென்னையில் 14.2 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் விலை 928 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை. இதுவரை 868 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்கப்பட்டு வந்த நிலையில் 60 ரூபாய் விலை அதிகரிப்பு. 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் விலை 115 ரூபாய் உயர்ந்து 2043 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை. வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை அதிகரித்துள்ளதால் ஹோட்டல் பண்டங்கள் விலை உயரும் அபாயம். சமையல் எரிவாயு உற்பத்தியை அதிகப்படுத்த சுத்திகரிப்பு நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவு. வீடுகளுக்கு எரிவாயு தொடர்ந்து கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தல். 5 நாட்களாக குறைந்த தங்கம் விலை இன்று அதிரடியாக சவரனுக்கு 220 ரூபாய் உயர்வு. சென்னையில் சவரன் 1,20,400 ரூபாய்க்கு விற்பனை. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 90 ரூபாய் உயர்வு. சென்னையில் கிராம் 15,050 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் விலை உயர்ந்த போதும் வெள்ளி விலையில் மாற்றமில்லை. கிராம் 290 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,90,000 ரூபாய்க்கும் விற்பனை. திருச்சியில் நாளை மறுநாள் நடக்கும் திமுக மாநாட்டில் பங்கேற்குமாறு நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். திருச்சி குலுங்கட்டும், திமுக வெல்லட்டும், சிறுகனூர் மாநாடு வரலாறு படைக்கட்டும் என அழைப்பு. தமிழ்நாட்டை பாருங்கள் என பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டும் அளவுக்கு திமுகவின் 5 ஆண்டு கால சாதனைகள் அமைந்திருப்பதாக முதலமைச்சர் பெருமிதம். தொடரப்போகும் திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் தமிழகத்தை முதன்மை மாநிலமாக மாற்றுவோம் என உறுதி. தொகுதி பங்கீடு தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுக குழு அழைப்பு. அண்ணா அறிவாலயத்தில் இரவு 7 மணிக்கு இரு கட்சிகளும் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. மேற்கு வங்க ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள ஆளுநர் ஆர்.என். ரவியை ஆளுநர் மாளிகையில் சந்தித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஆளுநர் மாளிகை வளாகத்தில் உயர்நீதிமன்ற புதிய தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரியுடனும் மரியாதை நிமித்தமாக சந்திப்பு. ஈரோடு மாவட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று பரப்புரை. அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் மாலை 5 மணிக்கு நடைபெறும் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்பு. சமையல் எரிவாயு விலை உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். வளைகுடா போரின் தாக்கம் நீண்ட காலத்திற்கு இருக்காது என்பதால் சுமையை மக்கள் மீது திணிக்கக்கூடாது எனவும் அறிக்கை. தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி திமுக அரசு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் அறிவிக்க வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தல். சர்வதேச சந்தையில் போர் உள்ளிட்ட காரணங்களால் விலை உயர்வு ஏற்படும் போது இந்தியாவிலும் விலை உயர்வு தவிர்க்க முடியாதது என விளக்கம். தேனி, திண்டுக்கல், மதுரை மாவட்டங்களிலிருந்து ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் இன்று நடக்கிறது. திமுக முன்னாள் பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகனின் 6வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிப்பு. இனமான பேராசிரியரின் நினைவு நாளில் திராவிட மாடல் ஆட்சியை மீண்டும் அமைக்க உறுதியேற்போம் என முதலமைச்சர் பதிவு. பீகாரில் நிதிஷ்குமாருக்கு பாஜக செய்தது நம்பிக்கை துரோகம் என பிசிக தலைவர் திருமாவளவன் காட்டம். நிதிஷ்குமாரின் கதி தமிழகத்தில் இபிஎஸ்க்கு நடக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம் என கேள்வி. பீகாரிலே என்ன செய்திருக்கிறது பாருங்கள். கூட்டணி வைத்து ஒரு கட்சியோடு கூட்டணி வைத்து அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டு கடைசியில் முதலமைச்சர் பொறுப்பிலே இருந்த நிதிஷ்குமாரை ராஜினாமா செய்ய வைத்து அவரை டெல்லிக்கு செல்லுங்கள் என்று ராஜ்யசபா உறுப்பினராக்கிவிட்டு பாரதிய ஜனதா இன்றைக்கு பீகாரிலே முதலமைச்சர் பொறுப்பிலே அந்த பீடத்திலே அமருகிற சூழல் உருவாகி இருக்கிறது. எவ்வளவு பெரிய நன்றி கெட்ட செயல் இது! எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோக செயல் இது!
தமிழ்நாட்டுக்கும் வராது என்று சொல்வதற்கு என்ன உத்தரவாதம்? ஒருவேளை அதிமுகவுக்கு வாக்களித்து அதிமுக ஆட்சியை கைப்பற்றி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானால் அந்த நாற்காலியை அவரால் தொடர்ந்து அமர்ந்திருக்க முடியுமா என்கிற கேள்வி எழுகிறது. எடப்பாடிக்கும் நிதிஷ்குமாருக்கு நேர்ந்த கதி நடக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கொண்டாட்டம். மாமல்லபுரம் நட்சத்திர விடுதியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் விஜய் பங்கேற்கிறார். சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியின் ஒரு பகுதியாக மகளிருக்கான திட்டங்கள் மாமல்லபுரம் நிகழ்ச்சியில் விஜய் அறிவிக்க இருப்பதாக தகவல். செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விஜயின் மனைவி சங்கீதா இடையீட்டு மனு தாக்கல். நீலாங்கரையில் உள்ள வீட்டில் வசிப்பதற்கு தன்னை அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை. விவாகரத்து வழக்கு முடியும் வரை நீலாங்கரை வீட்டில் வசிக்க தன்னை அனுமதிக்க வேண்டும். செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் சங்கீதா தாக்கல் செய்துள்ள இடையீட்டு மனுவால் பரபரப்பு. தமிழ்நாட்டில் ஒரு ஹிட்லர் உருவாகி கொண்டிருப்பதாக தாவேக தலைவர் விஜயை மறைமுகமாக சாடிய இயக்குனர் அமீர். மனைவி மகளை வீட்டிலிருந்து விரட்டிவிட்டு மகளிர் தின விழா எனும் கேவலமான நிகழ்ச்சியை நடத்துவதாக விமர்சனம். கிருஷ்ணகிரி அருகே முன்னாள் திமுக நிர்வாகியால் 2.5 வயது பெண் குழந்தை பாலியல் கொலை செய்யப்பட்ட வழக்கு. வழக்கை சரியாக விசாரிக்கவில்லை என கூறி பெண் காவல் ஆய்வாளர் சுமித்ரா என்பவரை சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கை. கோவையில் அடுக்குமாடி குடியிருப்பில் மூதாட்டியை கொலை செய்து நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் விசாரணை தீவிரம். வீட்டில் பணிபுரிந்த நேபாள நாட்டு பணிப்பெண்ணையும் அவரது கூட்டாளிகளையும் பிடிப்பதற்காக 3 தனிப்படைகள் மகாராஷ்டிராவுக்கு விரைவு. கடத்தப்பட்ட விமானத்திலிருந்து பயணிகளை பாதுகாப்பாக மீட்பது தொடர்பாக ஒடிசாவில் நடைபெற்ற ஒத்திகை நிகழ்ச்சி. விமான மாதிரியை பயன்படுத்தி தத்ரூபமாக பயிற்சியில் ஈடுபட்ட மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள். $140 கோடி மக்களை கொண்ட இந்தியா ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கிக் கொள்ள அமெரிக்கா அனுமதி வழங்குவதா என காங்கிரஸ் காட்டமாக கேள்வி. மோடி போன்ற ஒரு பலவீனமான நபர் பிரதமர் பதவியில் இருப்பதே காரணம் எனவும் விமர்சனம். மேற்காசிய நாடுகளில் நீடிக்கும் போர் காரணமாக வங்கதேசத்தில் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு. பெட்ரோல் பங்க் வெளியே பல அடி தூரத்திற்கு வரிசை கட்டி நிற்கும் வாகனங்கள். ஈரானின் ராணுவ தளவாடங்களை துல்லியமாக தாக்கி அளித்த இஸ்ரேல் படைகள். தாக்குதலில் போர் விமானங்கள் சேதமடைந்ததை எடுத்துக்காட்டும் செயற்கைக்கோள் புகைப்படங்கள். ஈரான் அரசு தலைவர் கமேனி கொலையை கண்டித்து அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் மக்கள் போராட்டம். தடுப்புகள் அமைத்து போலீசார் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் பரபரப்பு. ஈரானில் 24 மணி நேரத்தில் 1000 இலக்குகளை AI உதவியுடன் தாக்கி அளித்த அமெரிக்க ராணுவம். ஆந்த்ரோபிக் நிறுவனத்தின் கிளாட் AI உதவியுடன் கமேனி தங்கியிருந்த பதுங்கு குழியையும் தாக்கியதாக தகவல்.
மத்திய கிழக்கில் நீடிக்கும் போர் பதற்றம் காரணமாக பாகிஸ்தானில் எரிபொருள் விலை 20% உயர்வு. 1 லிட்டர் பெட்ரோல் 335 ரூபாய்க்கும் டீசல் 321 ரூபாய்க்கும் விற்பனை. கோவை சிங்காநல்லூர் KSG கலை அறிவியல் கல்லூரியில் நியூஸ் தமிழின் தேர்தல் பயணம் நிகழ்ச்சி. அரசியல் தொடர்பான விவாதத்தில் பல்வேறு விதமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மாணாக்கர்கள். வீட்டில் அப்பா அம்மா 2 பேரும் அந்த காலத்துலேருந்தே இப்போ DMK ADMKன்னு ஓட்டு போட்டு 2 மாறி மாறி தான் வருது. அதனால எங்ககிட்டயும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அதுக்கே ஓட்டு போடலாம், ஏன்னா அவங்க தான் இதெல்லாம் நம்மளுக்கு செஞ்சிருக்காங்க, எங்களால மாத்தி ஓட்டு போட முடியும். எல்லாரும் தானே ஓட்டு போடுறோம், கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் போடலையே, ஏன் அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் கேர் கொடுக்குறாங்க? அந்த 1000 எல்லாத்துக்கும் கொடுத்தா எல்லாரும் படிக்கிறோம், எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. இப்ப புதுசா வரவங்களுக்கு நம்ம சான்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். சோ அதனால நீங்க ஓட் பண்றது நல்லா யோசிச்சு பண்ணுங்க. நியூஸ் தமிழ் தேர்தல் பயணத்தின் கோவை நிகழ்ச்சியில் அரசியல் கட்சியினரிடையே சூடான விவாதம். நாங்க 2 ஆண்டு காலத்தில் இவ்வளவு 10-15 கிலோமீட்டர் அளவுக்கு அதை செப்பனிட்டு சரி செய்திருக்கோம். அதுக்குள்ள ஆட்சி மாறிடுச்சு. நிதி அங்கேயே தானே இருக்கு, நாங்க தூக்கி பாக்கெட்டில் எடுத்துட்டு போகலையே. இல்ல நிதி ஒதுக்குனீங்க, நீங்க திட்டத்தை நிறுத்தணுமா? ஆட்சி நடத்தல உங்ககிட்ட ஆட்சி கொடுத்தாங்க மக்கள், நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க 5 வருஷத்துல மக்கள் மீது அக்கறை கொண்டு சரி பண்ணிருக்கலாம். கோவை வடக்கு தொகுதி அதிமுக MLA அம்மன் K. அர்ஜுனன், திமுக நிர்வாகி ராஜீவ்காந்தி, கோவை தெற்கு தொகுதி நாதாக வேட்பாளர் பேரறிவாளன் பங்கேற்பு. நீங்க சுத்தப்பத்தி இருக்கு, இது ஒரு நாள் வேலை இல்ல. நோயாளாற்றுல மக்கள் குப்பை கொட்டினா பரவாயில்ல, இருகூர் பேரூராட்சியில நோயாளாற்றோட லட்சணத்தை பாருங்க. இது யாரோட ஆட்சின்னு கேளுங்க. தம்பி கொடுக்கறாரு, இது எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லுங்க தம்பி. ஐயா 2 பேரோட ஆட்சியில இருந்தாங்க கொட்டிருக்காங்க, 2 பேரோட ஆட்சியில. அடுத்து அரசு மருத்துவமனை பாத்தீங்களா எப்படி இருக்கு? நாங்க தான் கட்டி கொடுத்தோம்னு சொல்றாங்க. இப்போ கர்ப்பிணி பெண்கள் ஸ்கேன் எடுக்க வந்த கர்ப்பிணி பெண்களுக்கு உட்கார்றதுக்கு இருக்கே இல்லாம தரையில உட்கார வச்சிருக்காங்க.